வந்து சுமையா பானு. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்கிற ஊர்லேருந்து வரேன். ஆமாம் ஆமாம், அது சொல்லவே முடியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ணா கிட்டே சொன்னேன், நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குண்ணா அப்படின்னு. ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாம் வந்து கேமராலாம் சுற்றி இருக்கு, விஜயண்ணா பக்கத்தில் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டு அழுதுட்டு வேற. ஆனால் எடுத்தாங்களான்னு தெரியல. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. தலைவர் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் பாப்பாவை கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டு வந்தோம். வந்த உடனே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. நாங்களே அந்த ஸ்கிரீன்ல பார்த்து தான் திரும்ப பாப்பா பக்கத்துல எங்க பள்ளி தொகுதி கொஞ்சம் உட்காந்தாரு அந்த பாப்பாக்கு. அப்ப வந்து எனக்கு வார்த்தையே வரல. நல்லா படிமா மென்மேலும் வளரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகேனான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மா தான் சொன்னாங்க, எங்க பாப்பாக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்கிரீன்ல வந்து பார்க்கறது வந்து அது வந்து உணர்வுபூர்வமா இருக்காது. இப்போ வந்து நேரில் பார்க்கும்போது அப்படி நம்ம எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரு நமக்கு பிடிச்சவர் வேற. உட்காரவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, வார்த்தையே இல்லை அதுக்கு. அவர் சொன்னல வந்து நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அரசியல் சம்பந்தமா இல்லாம நல்ல துறை சம்பந்தப்பட்டு சொன்ன வந்து எனக்கு பிடிச்சிருந்துக்கா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, இந்த மாதிரி நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும், இந்த மாதிரி இந்த மறு விளக்கு அதெல்லாம் பத்தி சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி உண்மையை வந்து பேசுற தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். விஜயண்ணாக்கு தான் நான் முதல் ஓட்டு. ஆமா, ஏன்னா வந்து கல்விக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லாம் சிரமம் பார்க்காம அவர் வந்து இது வரைக்கும் ஆக்டிங்ல இருந்தாரு. இப்போ அவரோட சொந்த காசுல தான் வந்து இத்தனை செலவு செய்யறாரு. அதனால கல்விக்கு இந்த சொந்த செலவு பண்ணி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவருக்கு ஓட்டு போடுறேங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.